வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் சிஏ சிஎம்ஏ ஃபைனல். ஃபர்ஸ்ட் இது வந்து கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னன்னு பார்க்க போறோம். கஸ்டம்ஸ் டியூட்டி இஸ் a tax charged by the government on goods. Customs duty is a tax charged by government on goods imported into India or exported from India. அப்ப லாஜிக்கலா என்னன்னா இம்போர்ட்னா என்னன்னு கேட்கணும். இம்போர்ட்னா என்ன? கஸ்டம்ஸ் டியூட்டி என்பது என்னன்னா கவர்மெண்ட் டேக்ஸ் போடுது எது மேலனா கூட்ஸ் மேல. ஒன்று நீங்க இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் இது பண்ணியிருந்தா. அப்ப இம்போர்ட்னா என்ன? பிரிங்கிங் கூட்ஸ் இன்டு இந்தியா. எக்ஸ்போர்ட்னா என்ன? சென்டிங் கூட்ஸ் அவுட் சைட் இந்தியா. அப்ப லாஜிக்கலா பாருங்க, கவர்மெண்ட் கலெக்ட்ஸ் திஸ் டேக்ஸ் அட் ஏர்போர்ட்ஸ், சீபோர்ட்ஸ், பார்டர் எக்ஸெட்ரா. இந்த கவர்மெண்ட் எங்க இதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் சொல்ற 3 இடத்துல. ஒன்று ஏர்போர்ட்ல, சீபோர்ட்ல, பார்டர்ல. கஸ்டம்ஸ் டியூட்டி வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு பொறுப்பு கொண்டு வரும் பொழுது அல்லது இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு சரக்கு அனுப்பும் பொழுது அரசு வசூலிக்கும் வரி. இந்த இடத்துல அரசு அப்படின்றது வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் அல்ல. இப்போ இம்போர்ட்னா என்ன அப்படின்னா இறக்குமதி செய்யணும், இந்தியாவிற்கு கொண்டு வருது. அதாவது சைனாவிலிருந்து நம்ம ஒரு பொருளை இறக்குமதி செய்யணும்னு வச்சுக்கலாமே. எக்ஸ்போர்ட்னா என்ன? இந்தியாவிலிருந்து வெளியே பொருள் அனுப்புது. அதாவது இந்தியா சென்ட் கூட்ஸ் டு ஃபாரின், தட் மீன்ஸ் யூஎஸ்ஏ. அப்ப if a person imports iPhone from USA to India, customs duty must be paid. ஒருவர் யூஎஸ்ல இருந்து ஒரு ஐபோன் வாங்குறாரு அப்படின்னும் போது இங்க வரும்பொழுது அதுக்கு ஒரு டாக்ஸ் கிரெடிட் தான் உள்ள கொண்டு வர முடியும். சரி, அப்ப ஒரு கதை. இன் ஓல்டன் டேஸ்ல வந்து ட்ரேடர்ஸ் பெய்டு மணி கிவ்ஸ் டு கிங்ஸ் ஃபார் பர்மிஷன்ஸ் டு செல் கூட்ஸ். அந்த காலத்துல வந்து அரசர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, அரசர்களுக்கு ஒரு பொருளை வந்து நம்ம இந்தியாவில் வைக்கணும்னா அரசர்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு அந்த பொருளை வந்து இந்தியாவில் விற்றுவாங்க. அதுதான் கடைசியா இது கஸ்டம்ஸ் டியூட்டியா மாறிடுச்சு. கஸ்டம்ஸ் டியூட்டி ஆக்ட் 2 பிரிக்கிறாங்க. 1962, 1975. கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 அண்ட் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1975. சரி, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 265ல சொல்றாங்க, no tax can be collected without authority of law. Government cannot collect tax randomly. அவன் என்ன சொல்றான்னா சட்டத்தின் அதிகாரம் இல்லாமல் எந்த வரியும் வசூலிக்க முடியாது. அதே போல அரசு விருப்பப்படியும் வசூலிக்க முடியாது. அதுக்கு ஒரு லா கண்டிப்பா இருக்கும். அதுதான் சொல்றாங்க யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ன்றாங்க. இப்போ யூனியன் லிஸ்ட் அப்படின்னா ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் மேக் லாஸ். டைரக்ட் டேக்ஸ் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உடையது. கஸ்டம்ஸ் டியூட்டி கம்ஸ் அண்டர் யூனியன் லிஸ்ட். யூனியன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்ப நம்ம ஊர்ல ஒன்றிய அரசாங்கம் சொல்லுவோம். மத்திய அரசு மட்டும் செய்யும் பட்டியல் கஸ்டம் டியூட்டி இதுதான் வருது. ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்றது வந்து மாநில அரசால் கட்டுப்படுத்தப்படும் சட்டம் பட்டியல். அதே போல போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் மேக் லாஸ் சொல்லலாம். எஸ், அப்ப சிம்பிள் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ் அப்ளைஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் கஸ்டம்ஸ் அஃபென்சஸ். இந்த இந்தியா ஃபுல்லா அப்ளை ஆகும்னு சொல்றாங்க. எஸ், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக தெரியும். அடுத்து வந்து நம்ம வந்து என்ன ஸ்டார்ட்னா டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அடிக்கடி நம்ம பயன்படுத்தப்பட்டுருக்காங்க. அதாவது சிம்பிள் இங்கிலீஷ் வந்து இந்தியா இன்க்ளூட்ஸ் சி ஏரியா நியர் த கண்ட்ரி ஆல்சோ. டெரிட்டோரியல் வாட்டர் எக்ஸ்டெண்டட் அப் டு 12 nautical miles. 12 nautical miles. இந்தியாவை சுற்றிய கடல் பகுதியும் இந்தியாவின் ஒரு பகுதியாக கருதப்படும் சொல்றாங்க. அப்ப இது கடலில் 12 nautical miles வரை சொல்றாங்க. அப்ப 12 nautical
இருக்குன்னு அவங்க சொல்லிடுறாங்க. கிளியரா? If ship carrying goods enters India's territorial waters, goods are treated as imported. எப்படி சொல்றாங்க? ஒரு கப்பல் இந்தியாவின் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் எல்லைக்குள் வந்தால் பொருட்கள் என்ன சொல்றாங்க? இம்போர்ட்டட் என்று கருதப்படும். அப்போ நம்ம ஒரு கேள்வி வருது நம்ம மனசுல, என்ன சார், ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்ப ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது சாதாரண ரோடு மைலுக்கு வேறுபட்டது. அதாவது நம்ம ஊர்ல சொல்றோம் ரோடு மைல் சொல்லணும் இல்லைங்களா? நம்ம ஊர்ல ரோடு மைல் 1.5 சொல்லுவோம். டிஃபரெண்ட். அது எப்படின்னா, ஒரு நார்மல் மைல் அப்படின்றது வந்து 1.609 கிலோமீட்டர்ஸ் வரும். எப்படிங்க? நார்மல். ஆனா நாட்டிக்கல் மைல் அப்படின்றது அப்படி இல்லை. இங்க வந்து 1.852 km கிலோமீட்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் டிஃபரெண்ட். அப்போ 10 நாட்டிக்கல் மைல் அப்படின்றது வந்து 18 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அப்போ இங்க வந்து 12 நாட்டிக்கல் மைல் அப்படின்னா 12 இன்ட்டு 1.852. ஸோ 22.22 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ 12 நாட்டிக்கல் மைல்னா நம்ம பீச்சில் இருந்து 22 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், உங்க பொருளை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க 12 நாட்டிக்கல் மைல்ஸ். அப்ப சொல்லுங்க, if a ship carrying goods enters India's territorial waters, goods are treated as imported. ஒரு கப்பல் இந்தியாவின் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் எல்லைக்குள் வந்தால் பொருட்கள் இம்போர்ட்டட் என்று கருதப்படும். Indian customs water extended up to 200 nautical miles. Custom officers can stop ships, check smuggling, seize illegal goods. அப்ப 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம், செக் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து டெரிட்டரியல் வாட்டர்ல 12 நாட்டிக்கல் மைல்ஸ், பட் இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர்ஸ் வந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த பகுதியில் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து கப்பலை நிறுத்தலாம், ஸ்மக்கிள் பார்க்கலாம், இல்லீகல் கூட்ஸ் பறிமுதல் செய்யலாம். நீளம் 200 கிலோமீட்டர் ரொம்ப தூரம் தான். 200 கிலோமீட்டராக இருந்தாலும் அது வரைக்கும் போய் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்றதுக்கு அதிகாரம் உண்டு. பர்டிகுலர் டெரிட்டரியல் வாட்டர்ஸ், கஸ்டம்ஸ் வாட்டர்ஸ். டெரிட்டரியல் வாட்டர்ஸ் என்பது 12 நாட்டிக்கல் மைல் சொல்றாங்க. கஸ்டம்ஸ் வாட்டர் அப்படின்றது வந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ். இதோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா, டெரிட்டரியல் வாட்டர்ஸ் என்பது இந்தியாவோட பவுண்டரின்னு சொல்றாங்க. அதே கஸ்டம்ஸ் வாட்டர் என்பது கஸ்டம்ஸோட கண்ட்ரோல். எந்த ஒரு ஷிப்பையும் அவங்க போய் என்ன செய்யலாம், செக் பண்ணிக்கலாம். அது கண்காணிப்பு பகுதின்னு அவங்க சொல்லுவாங்க. பேஸ் லைன் அப்படின்றது, பேஸ் லைன்ஸ் மீன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃப்ரம் கோஸ்ட் ஃபார் மெஷரிங் சி டிஸ்டன்ஸ். கடல் தூரத்தை அளக்க தொடங்கும் கடற்கரை கோடு. கான்டினென்டல் ஷெல்ஃப், சி ஃப்ளோர் கனெக்டட் டு கண்ட்ரி லேண்ட் ஏரியா. நாட்டின் நிலப்பகுதியுடன் தொடர்புடைய கடலடி பகுதி. அப்ப ஈஸி மெமரி ட்ரிக் பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் இன்டு இந்தியா, எக்ஸ்போர்ட்னா எக்ஸிட் இந்தியா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல வந்துருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாட் இஸ் இம்போர்ட், வாட் இஸ் எக்ஸ்போர்ட், வாட் இஸ் டெரிட்டரியல் வாட்டர்ஸ், வாட் இஸ் நாட்டிகல்ஸ் அண்ட் நாட்டிகல் மைல்ஸ், கஸ்டம்ஸ் நாட்டிகல் மைல்ஸ், டெரிட்டரியல் வாட்டர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.